நீங்க செல்வ மகள்ல போட்டுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் பார்த்துக்கலாம். இதே நீங்க எஸ்ஐபில போட்டுக்கனாலும் ரிட்டர்ன் பார்த்துக்கலாம். அதுவும் ₹500 ₹12,500 வரைக்கும் கம்ப்ளீட்டா நம்ம ரிட்டர்னையும் அதோடைய growth டிஃபரன்ஸ் எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதனால நீங்க எப்ப உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னாலும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரெடி ரெக்கார்டர் மாதிரி நீங்க எவ்வளவு கட்டினா, இப்ப நீங்க ₹1,00,00,000 டார்கெட் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு கட்டினா உங்களுக்கு ₹1,00,00,000 கிடைக்கும். இல்ல 50 lakhs டார்கெட் வைக்கிறீங்கன்னா நீங்க எவ்வளவு கட்டினா உங்களுக்கு 50 lakhs டார்கெட்ல கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க எப்ப வேணாலும் ஈஸியா இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பொழுதும் உங்களுக்கு உதவும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க ஒருத்தர் செல்வ மகள் திட்டத்துல பொண்ணுக்கு போடுறாரு. இன்னொருத்தவர் எஸ்ஐபில 12% வர அளவுக்கு ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. இன்னொரு பர்சன் ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு ஈக்விட்டியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. அவருக்கு அதுல 14% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. செல்வ மகள் திட்டத்துல உங்களுக்கு கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னாக்கா 8.20. இது அவங்க ஒவ்வொரு தடவையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மாத்திர அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பிக்சடா கொடுத்துருவாங்க. கேரண்டீடா அந்த அமௌண்ட் வந்துடும். எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறதுனால ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனா 12 to 14% கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மாசம் மினிமம் ₹100 எஸ்ஐபி கட்டலாம். ஆனா ஒரு 500 கட்டுறது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். சோ நம்ம 500 இந்த கம்பேரிசன் கால்குலேஷனை எடுத்திருக்கோம். இதே 500 ஒவ்வொரு 500 1000 1500 அப்படின்னு ஏறிட்டே போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு 12,500 இன்டூ மல்டிப்ளை பண்ணாக்க வருஷத்துக்கு ₹1,50,000 வரும். அது வரைக்கும் இந்த கால்குலேஷன் இருக்கும். கால்குலேஷன் டீட்டெயிலா இருக்கும், பாருங்க. மாசம் ₹500 கட்டுறீங்க. 12 மாசம், அதாவது ஒரு வருஷத்துக்கு ₹6,000. 15 வருஷம் கட்டிருப்பீங்க. எவ்வளவு? ₹90,000 கட்டிருப்பீங்க. 6 வருஷம் முடிஞ்சு 21வது வருஷத்துல முடிவுல செல்வ மகள் திட்டத்துல ₹2,77,305 கிடைக்கும். இதே எஸ்ஐபில 12% கிடைச்சதுன்னா ₹4,70,70,100. இதே 14% கிடைச்சதுன்னா ₹6,21,100. இது இந்த 14%க்கும் இந்த செல்வ மகள் திட்டத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். எவ்வளவு ரூபா அதிகமா டிஃபரன்ஸ் கிடைக்குது பாருங்க. ₹3,43,795. அதாவது சேம் பீரியட் தான் நீங்க கட்ட போறீங்க. 15 வருஷம். அதே வெயிட்டிங் பீரியட் 6 வருஷம். 21வது வருஷத்துல முடிவுல. ஆனா இதுல கிடைக்கக்கூடிய தொகை 2,77,000. இது 3,43,795 உங்களுக்கு டிஃபரன்ஸ் கிடைக்குது. 6,21,000 மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்குது. இப்ப ₹1,000 கட்டினீங்கன்னா வருஷத்துக்கு ₹12,000 கட்டிருப்பீங்க. 15 வருஷத்துல ₹1,80,000 கட்டிருப்பீங்க. செல்வ மகள் திட்டத்துல 5,54,611. 12%னா 9,40,300. 14%னா 12,42,300. டிஃபரன்ஸ் 6,87,689 கிடைச்சிருக்கும். இதே நீங்க 1,500 போடுறீங்க மாசம், வருஷத்துக்கு ₹18,000 போட்டிருப்பீங்க. 15 வருஷம் முடிவுல ₹2,70,000 நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. செல்வ மகள்ல 8,31,917. 12%ல 14,10,500. 14% 18,63,500 கிடைச்சிருக்கும். டிஃபரன்ஸ் 10,31,583 கிடைச்சிருக்கும். இதே நீங்க மாசம் ₹2,000 எஸ்ஐபி போடுறீங்க. ஒரு மிடில் கிளாஸால ₹2,000 எஸ்ஐபிங்கிறது இப்ப போடக்கூடியது ஒரு விதத்துல சாத்தியமான விஷயம் தான். ₹2,000 நீங்க மாசம் போடுறீங்க. வருஷத்துக்கு ₹24,000 கட்டிருப்பீங்க. மொத்தமா 3,60,000 15 வருஷத்துல. ரிட்டர்ன் 11,09,223 செல்வ மகள்ல. எஸ்ஐபில 12%ல 18,80,700. 14%ல 24,84,700. டிஃபரன்ஸ் 13,75,477. மாசம் ₹2,500 கட்டினீங்கன்னா வருஷத்துக்கு ₹30,000 கட்டிருப்பீங்க. 15 வருஷத்துக்கு ₹4,00,000 கட்டிருப்பீங்க. செல்வ மகள்ல 13,86,528 கிடைச்சிருக்கும். 12%ல 23,50,900 கிடைச்சிருக்கும். 14%னாக்க 31,05,900 கிடைச்சிருக்கும். டிஃபரன்ஸ் 17,19,000 டிஃபரன்ஸ் வருது. ₹3,000 கட்டிருப்பீங்க மாசம், வருஷத்துக்கு 36,000. 15 வருஷத்துல 5,40,000. செல்வ மகளுக்கு 16,63,834 ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். எஸ்ஐபி 12%ல 28,21,100. 14%ல 37,27,100. டிஃபரன்ஸ் 20,63,266 டிஃபரன்ஸ். இதே 3,500 கட்டுறீங்க, வருஷத்துக்கு 42,000 கட்டிருப்பீங்க. 15 வருஷத்துல 6,30,000. செல்வ மகள்ல 19,41,140 கிடைச்சிருக்கும். எஸ்ஐபி 12%ல 32,91,300. எஸ்ஐபி 14ல 43,48,200. டிஃபரன்ஸ் 24,07,000 கிடைச்சிருக்கும். மாசம் 4,000 கட்டுறீங்க, வருஷத்துக்கு 48,000. 15 வருஷத்துல
7,20,000 கட்டியிருப்பீங்க. செல்வ மகள்ல 22,18,446 கிடைச்சிருக்கும். எஸ்ஐபி 12%ல 37,61,500 கிடைச்சிருக்கும். எஸ்ஐபி 14%ல 49,69,400. டிஃபரன்ஸ் 27,50,954. உங்களுக்கு 14%க்கும் 8.20க்கும் டிஃபரன்ஸ் கிடைச்சிருக்கும். இதே 4,500 12 மாசம் கட்டுறீங்க, வருஷத்துக்கு 54,000 கட்டியிருப்பீங்க. 15 வருஷம் இறுதியில 8,10,000 கட்டியிருப்பீங்க. 21வது வருஷத்துல செல்வ மகள்ல 24,95,751 எஸ்ஐபி 12%ல 42,31,700 14%ல 55,90,600 கிடைச்சிருக்கும். இதோட growth டிஃபரன்ஸ் எவ்வளோன்னா 30,94,849 உங்களுக்கு எஸ்ஐபில அதிகமா கிடைச்சிருக்கும். இதே நீங்க 5,000 மாசம் போடுறீங்க, வருஷத்துக்கு 60,000, 15 வருஷத்துல 9 லட்சம் கட்டியிருப்பீங்க. செல்வ மகள்ல 27,73,057, எஸ்ஐபி 12%ல 47,01,900, எஸ்ஐபி 14%ல 62,11,800 கிடைச்சிருக்கும். 34,38,743 உங்களுக்கு அதிகமா கிடைச்சிருக்கும். எஸ்ஐபில 5,500 கட்டுறீங்க, வருஷத்துக்கு 66,000, 15 வருஷம் 9,90,000 கட்டியிருப்பீங்க. செல்வ மகள்ல 30,50,363 ரிட்டனும், எஸ்ஐபி 12%ல 51,72,100, எஸ்ஐபி 14%ல 68,33,000 கிடைச்சிருக்கும். இதோடைய growth டிஃபரன்ஸ் 37,82,637 அதிகமா கிடைச்சிருக்கும். இதே நீங்க 6,000 கட்டுறீங்க, வருஷத்துக்கு 72,000, 15 வருஷத்துல 10,80,000 கட்டியிருப்பீங்க. செல்வ மகள்ல 33,27,669, எஸ்ஐபி 12%ல 56,42,300, எஸ்ஐபில 14%ல 74,54,200 கிடைச்சிருக்கும். இதோடைய டிஃபரன்ஸ் 41,26,531 எஸ்ஐபில அதிகமா கிடைச்சிருக்கும். 6,500 மாசம் கட்டுறீங்க, 78,000 வருஷத்துக்கு, 15 வருஷ கடைசியில 11,70,000 கட்டியிருப்பீங்க. செல்வ மகள்ல 36,04,974, எஸ்ஐபி 12%ல 61,12,500, எஸ்ஐபி 14%ல 80,75,300 கிடைச்சிருக்கும். இதோடைய growth 44,70,326 உங்களுக்கு எஸ்ஐபில அதிகமா கிடைச்சிருக்கும். இதே மாசம் நீங்க 7,000 கட்டுறீங்க, வருஷத்துக்கு 84,000, 15 வருஷ கடைசியில 12,60,000 கட்டிருப்பீங்க. செல்வமகள் திட்டத்துல 38,82,280, எஸ்ஐபி 12%ல 65,82,700, எஸ்ஐபி 14%ல 86,96,500 கிடைச்சிருக்கும். டிஃபரன்ஸ் 48,14,220 எஸ்ஐபில அதிகமா கிடைச்சிருக்கும். 7,500 12 மாசம் 90,000 வருஷத்துக்கு கட்டிருப்பீங்க. 13,50,000 15 வருஷ கடைசியில கட்டிருப்பீங்க. 21வது வருஷம் முடிவுல செல்வ மகள்ல 41,59,586, எஸ்ஐபி 12%ல 70,52,900, எஸ்ஐபி 14%ல 93,17,700 கிடைச்சிருக்கும். எஸ்ஐபில 51,58,114 அதிகமா கிடைச்சிருக்கும். 8,000 கட்டுறீங்க, வருஷத்துக்கு 96,000, 15 வருஷத்துல 14,40,000 கட்டிருப்பீங்க. செல்வ மகள்ல 44,36,892 கிடைச்சிருக்கும். எஸ்ஐபி 12%ல 75,23,100, எஸ்ஐபி 14ல 99,38,900 கிடைச்சிருக்கும். டிஃபரன்ஸ் 55,02,008 அதிகமா கிடைச்சிருக்கும். எஸ்ஐபில 8,500 மாசம் கட்டுறீங்க, வருஷத்துக்கு 1,02,000 கட்டிருப்பீங்க. 15 வருஷத்துல 15,30,000 கட்டிருப்பீங்க. செல்வ மகள்ல 47,14,197 ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். எஸ்ஐபி 12%ல 79,93,300 கிடைச்சிருக்கும். எஸ்ஐபி 14%ல 1,56,100,000 கிடைச்சிருக்கும். இதோட டிஃபரன்ஸ் 58,45,903 உங்களுக்கு அதிகமா எஸ்ஐபில கிடைச்சிருக்கும். இப்ப நீங்க 1 கோடி ரூபாய் டார்கெட் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க எஸ்ஐபில 8,500 கட்டி 15 வருஷம் தொடர்ந்து கட்டிட்டு 6 வருஷம் ஹோல்டிங் பீரியட் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 14% ரிட்டர்ன் கிடைச்சா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் அச்சீவ் ஆயிடும். இதே அடுத்தது 9,000 ருபீஸ் 12 மாசத்துக்கு 1,08,000, 15 வருஷத்துக்கு 16,20,000 கட்டுறீங்க. செல்வ மகள்ல 49,91,503, எஸ்ஐபி 12%ல 84,63,500, எஸ்ஐபி 14%ல
1,11,81,300 ரூபாயும் கிடைச்சிருக்கும். இதோட டிஃபரன்ஸை பாருங்க. 61,89,797 ரூபா அதிகமா கிடைச்சிருக்கும் எஸ்ஐபில. இதே 9,500 ரூபா மாசம், 1,14,000 ரூபா வருஷத்துக்கு 15 வருஷத்துல 17,10,000 ரூபா கட்டியிருக்கீங்க. செல்வ மகள்ல 52,68,809 ரூபாயும், எஸ்ஐபி 12%ல 89,33,700 ரூபாயும், எஸ்ஐபி 14%ல 1,18,02,400 ரூபாயும் கிடைச்சிருக்கும். 65,33,591 ரூபா குரோத்ல அதிகமா கிடைச்சிருக்கும். 10,000 ரூபாய் மாசம் கட்டுறீங்க, 1,20,000 ரூபாய் வருஷத்துக்கு 18 லட்சம் ரூபாய் 15 வருஷத்துல கட்டிருப்பீங்க. உங்களுக்கு ரிட்டர்னு 55,46,115 ரூபாய செல்வ மகள்லையும், எஸ்ஐபி 12%ல 94,03,900 ரூபாயும், எஸ்ஐபி 14%ல 1,24,23,600 ரூபாயும் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு இதான குரோத் 68,77,485 ரூபா எஸ்ஐபில டிஃபரன்ஸ் அதிகமா கிடைச்சிருக்கும். இதே நீங்க 10,500 ரூபாய் கட்டுறீங்க, 1,26,000 ரூபாய் வருஷத்துக்கு 18,90,000 ரூபாய் 15 வருஷத்துல கட்டிருப்பீங்க. செல்வ மகள்ல 58,23,420 ரூபாயும், எஸ்ஐபி 12%ல 98,74,100, எஸ்ஐபி 14%ல 1,30,44,800 கிடைச்சிருக்கும். இதோட டிஃபரன்ஸ் 72,21,380 ரூபாய் எஸ்ஐபில அதிகமா கிடைச்சிருக்கும். 11,000 ரூபாய் கட்டுறீங்க, வருஷத்துக்கு 1,32,000, 15 வருஷத்துல 19,80,000 ரூபாய் கட்டிருப்பீங்க. செல்வ மகள்ல 61,726, எஸ்ஐபி 12%ல 1,03,44,300, எஸ்ஐபி 14%ல 1,36,66,000 ரூபாயும் கிடைச்சிருக்கும். இதோட டிஃபரன்ஸ் 75,65,274 ரூபாய் எஸ்ஐபில அதிகமா கிடைச்சிருக்கும். 11,500 ரூபாய் மாசம், 1,38,000 ரூபாய் வருஷத்துக்கு 20,70,000 ரூபாய் 15 வருஷத்துல கட்டிருப்பீங்க. செல்வ மகள்ல 63,78,032 ரூபாய் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். எஸ்ஐபி 12%ல 1,08,14,500, எஸ்ஐபி 14%ல 1,42,87,200 கிடைச்சிருக்கும். 79,09,168 ரூபாய் அதிகமா கிடைச்சிருக்கும் எஸ்ஐபில. 12,000 ரூபாய் மாசம் கட்டிருப்பீங்க, 1,44,000 ரூபாய் வருஷத்துக்கு 15 வருஷத்துல 21,60,000 ரூபாய். செல்வ மகள்ல 66,55,338 ரூபாயும், எஸ்ஐபி 12%ல 1,12,84,700, எஸ்ஐபி 14%ல 1,49,08,400 கிடைச்சிருக்கும். 82,53,062 ரூபாய் எஸ்ஐபில அதிகமா கிடைச்சிருக்கும். கடைசியா 12,500 ரூபாய் மாசத்துக்கு 12,500 ரூபாய், வருஷத்துக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் கட்டிருப்பீங்க. 15 வருஷத்துல நீங்க கட்டி முடிச்ச தொகை 22,50,000 லட்சம் ரூபாய் இருக்கும். செல்வ மகள்ல 69,32,644 ரூபாய் கிடைச்சிருக்கும். எஸ்ஐபி 12%ல 1,17,54,900, எஸ்ஐபி 14%ல 1,55,29,500 ரூபாயும். டிஃபரன்ஸை பாருங்க எவ்வளவு இருக்குன்ட்டு. 85,96,856 ரூபா உங்களுக்கு எஸ்ஐபில அதிகமாவே கிடைச்சிருக்கும். இந்த கால்குலேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது செல்வ மகள்ல தான் போடணும், எஸ்ஐபில தான் போடணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அவங்களுடைய ரிஸ்க் எடுக்கிறத பொறுத்து இருக்கு. பட் இவ்வளவு ரிட்டர்ன் வருது, இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான் இந்த வீடியோ. இந்த கால்குலேஷன் பார்த்திருப்பீங்க. இதுல செல்வ மகள் திட்டங்கிறது கேரண்டீடு ரிட்டர்ன் அமௌண்ட். பட் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரிட்டர்ன் அமௌண்ட்டும் மாறும். வேறஸ் எஸ்ஐபில பேஸ்ட் ஆன் த மார்க்கெட், ஸோ ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், இதோட அதிகமாகவும் இருக்கலாம். லாங் டேர்மா போடும்போது இந்த அளவுக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் சப்ஜெக்ட் டு தி மார்க்கெட் ரிஸ்க். 10 வயசு தாண்டிடுச்சு பொண்ணுக்கு செல்வ மகள்ல போட முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். செல்வ மகள் திட்டத்தின் ரூல்ஸ் படி மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு எந்த விதமான டாக்ஸேஷனும் கிடையாது, எந்த விதமான வரியும் கிடையாது. ஆனா எஸ்ஐபியை பொறுத்த மட்டும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அந்த growth போர்ஷனுக்கு கண்டிப்பா டாக்ஸ் வரும். இதுக்கும் அதுக்கும் மெயின் டிஃபரன்ஸ் அதுதான், வரியை பொறுத்த வரைக்கும். இதுல வரி கிடையாது, இதுல வரி உண்டு. ஆனா growth 14% கிடைக்கும் பொழுது அந்த வரி கட்டினாலும் உங்களுக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கும். மார்க்கெட் ரிஸ்க் தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு எஸ்ஐபி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா தான் இருக்கும். நான் இந்த கால்குலேஷன்ல செல்வ மகள் திட்டத்துக்கு கால்குலேஷன்ல நான் ஆக்சுவல் அமௌண்ட் தான் போட்டிருக்கேன். ஆனா எஸ்ஐபி 12% 14%க்கு ரவுண்ட் ஃபிகரா போட்டிருக்கேன். இப்போ 4,70,170 அப்படின்னு வந்ததுன்னா 100 அப்படின்னு ரவுண்ட் அப் பண்ணிருக்கேன். அதே மாதிரி 14%க்கும் 6,21,177 அப்படின்னா நான் 100 அப்படின்னு ரவுண்ட் பண்ணி போட்டிருக்கேன் கால்குலேஷன் பர்பஸ்க்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க அன்பு சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.